போட்டித்தேர்வு படிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜென்சி. ஏன்னா ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது இளைஞர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ நிறைய நாட்டில் இந்த போராட்டம் போயிட்டுருக்குது. ஜென்சினா என்ன அப்படின்னா, இந்த 1997 2010 பிறந்தவங்க. நீங்கள் எதில் இருக்கீங்கன்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். இதுதான் ஜென்சி. ஜென்சி இளைஞர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற பேர் ஜென்சி. அப்போ ஜென்சிங்கிறது இதுதான். ரீசெண்டாக இது ஏன் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் 2022 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் போச்சு. என்ன பண்ணாங்கன்னா, அங்கே உள்ள எல்லாத்தையுமே அடித்து விரட்டி விட்டாங்க. யாருன்னா இளைஞர்கள். இப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, TTT அப்படிம்பாங்க. மெயினாக அந்த சென்சி ப்ரொட்டஸ்ட் இளைஞர்கள் போராட்டம் பண்ணுறது எதுக்கு போராட்டம் பண்ணுவாங்க? அந்த நாட்டில் கரப்ஷன் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை அதிகமாக இருக்கும். வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா வேலைக்கு போயிருப்பாங்க. அடுத்து பாவர்ட்டி இருக்கும். இதுதான் காமனான ரீசன். கப்புன்னு சொல்லி நாம் வச்சுக்கிடணும். அதுக்கு ரீசன் ஏன்னா கரப்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி. அதோட வடிவம் வேறு வேறமாக இருக்கலாம். இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம். டூரிசம் பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா எக்கனாமியே உடண்டுச்சு. அப்புறம் ஆர்கானிக் டீன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, அதுலேயும் ஃபெயிலியர் தான். அப்புறம் டேக்ஸ் எல்லாம் ரிடக்ட் பண்ணாங்க, அதுலேயும் ஃபெயிலியர் தான். அப்புறம் அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கரப்டட் பண்ணாங்க. 2022 பயங்கர கலவரம் வெடிச்சிச்சு, அடித்து விரட்டி விட்டாங்க. எல்லாம் அவங்களுடைய அரண்மனை, இப்போ பிரசிடென்ட்டுடைய அரண்மனை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி பற்றி விட்டு இப்போ புது ஆட்சி அமைச்சிச்சு. இப்போ அதே மாதிரி ப்ரொட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம அண்டை நாடுகளில் நடக்கக்கூடியது. இப்போ 3 அதே நிலைமை பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் 2024 நடந்துச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா இந்தியாவில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய கட்சி பார்த்தீங்கன்னா அவாமி லீக் இருக்கும். இவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கர கரப்ஷனாக சொல்கிறாங்க. அப்போ கரப்ஷன் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய அப்பா தான் அங்கே உள்ள கட்சியை ஃபார்ம் பண்ணுறாங்க. நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சி முதல் தலைவர் அவர் தான். அந்த டைமில் சுதந்திரத்துக்கு போராட்டம் பண்ண எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. அப்போ வேலையின்மை கிடைக்க மற்றவங்களுக்கு வரக்கூடிய வேலையை எடுத்துக்கிட்டாங்களா. கரப்ஷன் அதிகமாக இருக்குது, பாவர்ட்டி அதிகமாக இருக்குது. அப்போ போராட்டம் பண்ணி விரட்டி விட்டாங்க. அதான் இந்த போராட்டம், பங்களாதேஷ் சென்சி ப்ரொட்டஸ்ட். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நேபாள் ப்ரொட்டஸ்ட். நேபாளில் ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்ட் எதனால் ஆரம்பிச்சு கேட்டிங்கன்னா, இந்த சோசியல் மீடியாவை பேன் பண்ணாங்க. அதனால் இந்த சென்சி ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் பின்னாடி பார்க்கும்போது அது உண்மையான போராட்டம் கிடையாது. அது ஒரு காரணம் கிடையாது. கரப்ஷன் அதிகமாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் அதிகமாக இருக்குது, பாவர்ட்டி அதிகமாக இருக்குது, வேலைவாய்ப்பே இல்லை. அப்போ அதனால் ப்ரொட்டஸ்ட் பண்ணி அங்கே உள்ளவங்கள பற்றி ஓட விட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியை தான் அங்கே ஹெட்டாக இடைக்கால அதிபராக நியமனம் பண்ணியிருக்காங்க, சுசீலான்னு ஒரு லேடியை. அப்போ அங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெக்சிகோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரக் கார்ட்டல், அதாவது உலகத்துக்கே ட்ரக் சப்ளை பண்ணுற நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா மெக்சிகோ தான். அப்போ நிறைய ட்ரக் மாஃபியா இருப்பாங்க. அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேயர் ஒரு ட்ரக் மாஃபியா இது பண்ணுறாங்க. அதில் படுகொலை பண்ணப்படுறாரு அவர். இப்போ ட்ரக் மாஃபியா வச்சு அங்கே கிரிமினல் ரேட் அதிகமாக இருக்கும். கிரிமினல் ரேட்டு எங்கே அதிகம்னா மெக்சிகோவில் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அங்கே கரப்ஷன் அதிகமாகுது. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி அதிகமாக இருக்குது. இப்போ அதுக்கு எதிராக இப்போ போராட்டம் போயிட்டுருக்குது. இது மெக்சிகோவில் நடக்கக்கூடிய போராட்டம். இதை வச்சு இந்த சென்சிங்கிற ஒரு வார்த்தை பிரபலமாகுது. இப்போ சென்சினா அந்த ஜென்ரேஷன் டேபிள் இதெல்லாம் குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பேபி பூமர்ஸ் அப்படிம்பாங்க. பேபி பூமர்ஸ்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா 46 to 64, 46 to 64 மாற்றி போட்டிங்கன்னா 64. செகண்ட் வேர்ல்டு வார் 1939 to 45. அந்த வேர்ல்டு வாரில் எல்லாருமே பங்கு பெறுறாங்க, எல்லா நாட்டுக்காரங்க பங்கு பெறுறாங்க. அந்த வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வீட்டுக்கு போகும்போது என்னென்னா பெர்த் ரேட் அதிகமாகுது, பூம் ஆகுது, பேபி பூம் ஆகுது. எல்லாருமே இனிமேல் சண்டை வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன செய்றாங்கன்னா குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்கிறாங்க. பேபி பூம் ஆகுது, பயங்கர பூம் ஆகுது. அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் 45 முடியுது. ஏன்னா இது அடுத்த வருஷம் 46 மாற்றி போட்டிங்கன்னா 64. இதை பேபி பூமர்ஸ்பாங்க. வேர்ல்டு பாப்புலேஷனே பயங்கரமாக எக்ஸ்ப்ளோசிவ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜென் எக்ஸ் அப்படிங்காங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த வருஷம் 65 to 79 வரைக்கும் பிறந்தவங்க ஜென் எக்ஸு. ஏன்னா இதில் தான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இதில் வரும்னு வச்சுருவோம். இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எந்த பீரியட்னு பார்த்துக்கலாம்.
ஜென் ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா 80 to 96. ஜென் ஒய் 80 to 96. இதை நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, மில்லினியல்ஸ். என்ன மில்லினியல்ஸ், இது வந்து ஜென் ஒய். அடுத்தது சென்சி. சென்சிங்கிறது இப்போ நம்ம பார்த்தது 97 to 2010. ஏன்னா 2010க்கு அப்புறம் பிறந்தவங்க நினைச்சாங்கன்னா ஆல்ஃபா அப்படிங்காங்க. ஏன்னா 2011 to 2025. அடுத்த 2026 அடுத்த நெக்ஸ்ட் இயர்லேருந்து 2040 வரைக்கும் பீட்டாங்காங்க. அப்புறம் 40க்கு அப்புறம் பிறந்தாலும் காமான்னு சொல்லலாம். இதை தான் இந்த ஜென்ரேஷன் கேப். அதான் பேபி பூமர்ஸ், ஜென் எக்ஸு, மில்லினியல்ஸ்னால் ஒய், ஜென்சி, என்ன ஆல்ஃபா, என்ன அதுக்கு அடுத்து என்னென்னா பீட்டா 2026, அதுக்கப்புறம் காமா போடலாம். இது வந்து இப்போ ரீசெண்டாக இந்த ஜென்சி ப்ரோட்டஸ்ட்டுங்கிறது நியூஸ் பேப்பரில் அடிக்கடி வரனால இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அப்போ ஜென்சி ப்ரோட்டஸ்ட்டுங்கிறது 97லேருந்து 2010 வரைக்கும் பிறந்த இளைஞர்கள் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய வன்முறை, ஏதோ ஒரு காரணம், கரப்ஷன், அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்கு பேர் சென்சி ப்ரோட்டஸ்ட்டுமாங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.